போன பொங்கலுக்கு விடாமுயற்சி, இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பராசக்திக்குமே என்ன சென்சார் சர்டிபிகேட் அவங்களோட கைக்கு வரலையே ப்ரோ அப்படின்லாம் கேள்வி எழுப்பாதீங்க. அதெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளானிங். அவங்களோட சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு மதியம் கூட அவங்க போஸ்ட் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒன் டே கூட டிலே ஆக்குவாங்க. ஏன்னா தப்பு பண்றது தெரியாம பண்ணணும்ல. இந்த திடீர் தீவிரவாதி எதுக்கு தான் அண்ணன் தம்பி பொங்கல்னு சொன்னாருன்னு தெரியல. இப்போ ஒரே பொங்கலா மாறிடுச்சு. ஐ மீன் பராசக்தி பொங்கலா மாறிடுச்சு. என்ன ப்ரோ நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுடுச்சு. வேற வழியே இல்ல. இப்ப நாளைக்கு கேஸ்ல நமக்கு நீதி கிடைத்தாலுமே சென்சார் போர்டு சும்மா விட மாட்டாங்க. இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் வரையும் கொண்டு போவாங்க. உச்சநீதிமன்றத்துல தாக்கல் பண்ண சொல்லுவாங்க. மறுஆய்வு குழு கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. இது பத்தாத குறைக்கு 4 வாரம் அவகாசம் வேணும்னு சொல்லுவாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இந்த தீர்ப்புல எப்படிங்க ஜனவரி 10 இல்ல ஜனவரி 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும். ஆனா அதையும் மீறி இந்த தடைகள் எல்லாம் தாண்டி இந்த படம் பொங்கலுக்கு மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது சாதன சரித்திரம் இல்லீங்க, இது வரலாறு. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தளபதிக்கு சப்போர்ட் பண்ண உண்மையான தம்பிகள் இவங்க தான், சிம்பு மற்றும் ஜெயம் ரவி. ஒருத்தர் மேடையில மட்டும் பேசுவாரு அண்ணன் தம்பி பொங்கல்னு. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ ஒரு போஸ்டர் கூட போட மாட்டாரு. ஓகே அண்ணன் தம்பி பொங்கல்னு ஒரே பொங்கலா சந்தோஷமா இருயா. இப்போ நம்ம ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் வந்து ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட் மட்டுமே 50 கோடியா. 25% தியேட்டருக்கே இப்படின்னா பேலன்ஸ் 75% தியேட்டர்லாம் ஓபன் பண்ணிருந்தா மொத்த ரெக்கார்டையும் பீட் பண்ணி எங்கேயோ போயிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜனநாயகன் படங்கள் தள்ளி போச்சுன்னா கருப்பு, திரௌபதி 2, எல்லைக்கே, துருவ நட்சத்திரம் போன்ற படங்கள் வெளியாகும் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம பசங்க இந்த பேனர் போஸ்டர்னு லாஸ்ட் படம் அப்படின்ற ஒரு தாட்ல எவ்வளவு ஆசையா வச்சிருந்திருப்பாங்க. அதுல ஒரு மண்ணள்ளி போட்டுட்டீங்களடா. எனிவே ஜனவரி 9 தீர்ப்பு வந்து எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ரசிகரோட கடமை. தளபதி எப்படியோ அதே போலதான் அவரோட ரசிகரா இருக்கிறதுல அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெருமையா தாங்க இருக்கு. காத்திருப்போம் காலம் காண.